தொடர்ச்சியாக உயிர் பலிகளை வாங்கும் தாவேகா கட்சியின் மாநில மாநாடு செயல்பாடுகள். மாற்று அரசியல் என்று கூறி மற்ற கட்சிகளைப் போலவே கும்பலை கூட்டி சாதாரண அரசியலாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தாவேகா கட்சியின் தற்போதைய நிலவரம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி. நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். சமூக பொறுப்பு, சமூக அக்கறை மற்றும் சமூக நல்லெண்ணத்துடன் செயல்படுவோம். மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில நம்ம பேச போறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். தாவேகா கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு, செயல்பாடுகள் பத்தி தான் பேச போறோம் மக்களே. அதாவது பாத்தீங்கன்னாக்க நம்ம அனைவருமே விஜய் அவர்களின் வருகையை எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சாதாரண பாமர மக்கள்ல இருந்து சாமானியன் முதல் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், தொழிலதிபர்கள் வரை எல்லாருமே இந்த தாவேகா கட்சியினுடைய வருகையை அவ்வளவு ஆர்வத்தோட எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஏன் அப்படின்னாக்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது மட்டுமே நிரந்தரமான ஒரு விஷயம். ஸோ எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேணும். அப்பதான் இதுக்கு முன்னாடி நடந்த தவறுகள், இதுக்கு முன்னாடி நடந்ததனுடைய ஊழல்கள், குற்றங்கள் எல்லாமே வெளிக்கு வரும் அப்படிங்கிறது. ஸோ ஒரே ஆள் எப்பயுமே ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவர்கள் செய்த குற்றங்களும் குறைபாடுகளும் மக்களுக்கு வராது. அந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் கிடைக்காது. அந்த குற்றங்கள் நிவர்த்தி செய்யப்பட முடியாது என்பது எதர்ச்சையான ஒரு உண்மை. ஆமா மக்களே, இந்த மாதிரி ஒரு மக்கள் சக்தியும் பெரும் பின்புலம்னா என்ன? மக்கள் சக்தி. விஜய் அவர்கள் ஒரு குரல் கொடுத்தா இன்னைக்கு மதுரையில எத்தனை லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் அங்க போய் மதுரையை அல்லோலப்படுதுன்னு சொல்ல அளவுக்கு இருக்கு. மதுரையில அழகர் ஆற்றில் இறங்குற அன்னைக்கு கூடுற கும்பல் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கா, அதை விட அதிகமான தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளவு கும்பல் மதுரையில இன்னைக்கு இருக்கு மக்கள். அந்த அளவுக்கு விஜய் கிட்ட அவ்வளவு ஒரு மக்கள் சக்தி இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட விஜய் என்ன பண்றாரு? சரியா பண்றாரா அப்படின்னாக்க அவரும் அதே மற்ற அரசியல் கட்சிகளை போலதானே செயல்பட்டு இருக்காரு. மற்ற அரசியல் கட்சிகளை போலதான் தேவையில்லாத இவ்வளவு பேரும் கும்பலை கூட்டி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு முதல் மாநில மாநாடு நடத்தினாரு விஜய் அவர்கள் கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. அந்த மாநில மாநாட்டுக்காக போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இளைஞர்கள் போனவன் என்னாச்சுனே தெரியல, காணாம போயிட்டான். 2-3 பேர் இறந்து போயிட்டான், ஆக்சிடென்ட்ல ஆகி இறந்து போயிட்டான், செத்து போயிட்டான். ஒரு பெரும் கும்பலை எதுக்கு கூட்டணும்? நீங்க ஒரு பகுதியில மாநாடு போடுறீங்கன்னா அந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 2-3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு ஒரு யோசனை நடத்தி ஒரு நலத்திட்டங்களை சொல்லலாம். நான் வந்தா பாமர மக்கள்ல இருந்து எல்லாருக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவம், பிரைவேட் ஸ்கூல்ஸ் முடக்கப்படும், பிரைவேட் மருத்துவமனைகள் முடக்கப்படும், அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் தரமான நியாயமான மருத்துவமும் தரமான நியாயமான கல்வியும் அனைவருக்கும் கிடைக்கும், விவசாயம் பாதுகாக்கப்படும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். இது 3 மட்டும் சொல்லுங்க, மீதி எல்லாம் பார்த்துக்கலாம். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை, நிச்சயமாக குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டவனுக்கு நிச்சயம் மரண தண்டனை அது வரணும். இந்த மாதிரி கடுமையான தண்டனமும் ஒரு 4வது பாயிண்டா மக்கள். விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய கூட்ட தேவையில்லை மக்களே. எதுக்கு போய் கூட்டணும்? மற்ற அரசியல்வாதிகள் பண்ற மாதிரியே தான் எல்லா ஊர்லயும் இதே மாதிரியே கட் அவுட் வைக்கிறேன், இதே மாதிரி வழிநெடுகளும் கட்சி கொடி கட்டிக்கிட்டு பேனர் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணா மற்ற கட்சிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு மாநாடு நடந்ததுக்கு எவ்வளவு பொருளாதார செலவு நடக்குது, அங்க எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருக்க காலகட்டத்துல நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை ஒரு 1000 பேர் 2000 பேர் பாக்குறான் அப்படின்னாக்க, சாதாரண ஒரு யூடியூபர் ஒருத்தன் போட்டானாக்க ஒரு டக்குன்னு ஒரு நிமிஷத்துல எத்தனை மில்லியன் கணக்கு வியூஸ் போகுது, எவ்வளவு ரீச் ஆகுது. பரிதாபங்கள் கோபி அன்னைக்கு ஆணவ படுகொலை பத்தி பேசினாருன்னு அன்னைக்கு எவ்வளவு தூரம் அது ரீச் ஆகுது. அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் ஒரு மீடியால ஒரு இதுல பேசினாருனாக்க, ஒரு இன்ஸ்டால ஒரு வீடியோ, அவரோட பேஜ்ல ஒரு வீடியோ போட்டாருனாக்க அது மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் ஆகாதா? அது எல்லாத்துக்கும் ரீச் ஆகாதா? அது பத்தாதா? அவருடைய கொள்கைகள் சரியாக இருந்தால் இவ்வளவு பெரிய கூட்டமும் மாநாடும் தேவையா? மக்களே, இந்த மாநாட்டுனால எவன் வீட்டுல இல உழுவுன்னு தெரியல மக்களே. முதல் மாநாட்டிலேயே 3-4 பேர் செத்து போயிட்டான். அது என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி, இன்னைக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி, இன்னைக்கு மதுரையில மாநாடு நடக்குது. மாநாடு மதியம் கூட போகுது. காலையில நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மதுரை மாநாட்டுக்கு அன்னைக்கு நேத்திக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரை மாநாடு நடக்கும் திடல்ல பாத்தீங்க அப்படின்னாக்க 100 அடி உயரத்துல கொடிக்கும்பம் நட முயன்ற போது அந்த கொடிக்கும்பம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விழுந்துருச்சு. நல்ல வேளை அந்த இடத்துல உயிர் சேதம் எதுவும் இல்லை, கொடிக்கம்பம் விழுந்ததுனால.
அந்த கொடி கம்பம் ஒரு கார் மேல வந்துச்சு. அங்க இருந்த தொண்டர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க நல்வாய்ப்பாக. அது ஒரு சரியான பிளானிங். அதை கூட அப்புறமேட்டு சொல்றாங்க, அந்த பொக்லைன் கம்பெனில இருந்துட்டு அந்த கொடி கம்பம் நடும்போது அவ்வளவு வெயிட் அவ்வளவு உயரத்துக்கு நடும்போது வந்துட்டு ஒரு 2 பொக்லைனாவது 2 சைடு இருந்து பேலன்ஸ் பண்ணி வச்சு பண்ணணும்னு. ஒரு இபி லைன் வந்து இபி போஸ்ட் நடும்போது எவ்வளவு சேஃப்டியா 2 சைடு இருந்து கயிறு கட்டி இழுத்து வச்சு நடுறாங்க. 100 உயரத்துக்கு ஒரே ஒரு பொக்லைன் போட்டு நடுறாங்க. நல்ல வேலை எவனாவது உருக்கி நசுக்கி செத்துருந்தானாக்கா அவன் குடும்பத்துக்கு எவன் பதில் சொல்றது? இவர் சிஎம் ஆகி இவர் வந்துட்டு சைரன் வச்சுல கார்ல போறதுக்கு இவர் வந்துட்டு பண்றதுக்கு இங்க எவன் வீட்டுல இளவு எடுக்கிறது? நேற்று இது மட்டுமா நடந்திருக்கு மக்களே. ஆகஸ்ட் 21 மதுரையில இந்த தாவேகா கட்சியினுடைய மாநாடு. இந்த மாநாட்டுக்கு வரும் விஜயை வரவேற்கிறதுக்காக நேற்று விருதுநகர்ல பிளக்ஸ் பேனர் வச்ச ஒரு பையன், சிறு வயது மாணவன், 25 வயசு கூட ஆகல, 23 24 வயசோ, நியூஸ்ல தான் நான் பார்த்தேன். அருமையான அழகான ஒரு பையன் பிளக்ஸ் பேனர் வைக்கும் போது எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்கான். என்னடா இப்படி இருக்கீங்க? எதுக்குடா அந்த இளவெடுத்த வேலை? தேவையில்லாத வேலை. இது தேவையே இல்லை. இவர்களுடைய விஜய் அவர்களுடைய கொள்கைகளும் அவர்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சரியா இருந்துச்சு. கும்பலே கூட்டவே தேவையில்லை மக்களே. நான் மக்களுக்கு என்ன வேணும்? மக்களுடைய அடிப்படை தேவை என்ன? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும்னு ஒரு வார்த்தையில சொன்னா, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும்னாக்கா அனைவருக்கும் வந்து BMW ஆடி கார் கிடைக்குமா? எல்லாருக்குமே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும். அதுல என்ன அவசியம் என்ன? அனைவருக்கும் முதல்ல வந்துட்டு பேசிக்கா ஒரு உணவு, வேலை வாய்ப்பு, மருத்துவம், சரியான மருத்துவம் எல்லாருக்குமே. இன்னைக்கும் வந்துட்டு நிறைய மிடில் கிளாஸ் குடும்பங்கள் வந்துட்டு பொருளாதார அளவுல பெரிதும் நசுக்கி போறதுக்கு காரணம் இந்த மருத்துவ எதிர்பாராமல் ஏற்படும் மருத்துவ செலவுகள் தான். அதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜிஹெச்ல மெடிக்கல் காலேஜ்ல ஜிஹெச்ல வந்துட்டு தரமான மருத்துவம் வந்துட்டு எல்லாருக்கும் உறுதி செய்யப்பட்டால், பிரைவேட் தனியார் மருத்துவமனைகள் கட்டுப்படுத்தப்பட்டால், தனியார் மருத்துவமனைகள் வளர்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அனைத்து விதமான மருத்துவங்களும் தரமான முறையில் செஞ்சு கொடுத்தாங்கனாக்க தனியார் மருத்துவமனைக்கு ஏன் போகணும்? யாருமே தனியார் மருத்துவமனை அனைத்தையும் இழுத்து மூடுங்க, சீல் வைங்க. தனியார் மருத்துவமனை வேணாம். ஜிஹெச்ல வேலை செய்யற ஒரு டாக்டர் பிரைவேட் கிளினிக் நடத்துறான் 24 hours. தனியார் மருத்துவமனை முற்றிலும் வந்து ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்ட மருத்துவமனைகள் கொண்டு வரப்படும். இது சொல்லக்கூடாதா? தாவேகா விஜய் சொல்லக்கூடாதா? மற்ற அரசியல் கட்சிகள் அறிவிக்க கூடாதா? அது ஒண்ணு. அடுத்து என்ன வேணும்? படிப்பு. ஒரு நல்ல கல்வியை கொடுத்துட்டாங்க. ஒரு தலைமுறை 2 தலைமை கல்வியை கொடுத்தா 3வது தலைமுறையில அவனே எல்லாரும் வேலைக்கு போயிடுவான். நீ வந்து எந்த இலவச நல திட்டங்களுமே தேவையில்லை. ஒரு நல்லா படிச்சுட்டாக்க அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலைக்கு போயிட்டானாக்க நீ வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு மக்களே. எல்லாருக்கும் ஒரு நல்ல படிப்பு வேணும் அப்படின்னாக்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ சிலபஸ், ஐசிஎஸ்இ சிலபஸ் ஏன் கொண்டு வரக்கூடாது? பிரைவேட் ஸ்கூல் அத்தனை இழுத்து முடுங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு புதுசா லைசன்ஸ் கொடுக்காதீங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயுமே வந்து சிபிஎஸ்இ சிலபஸை கொண்டு வாங்க. சின்ன வயசுல ப்ரீகேஜி எல்கேஜில இருந்து எதுக்கு தனியா குட்டி பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்கணும்? இதை வந்துட்டு நம்மளுடைய இதுல சொல்லலாம்ல, தேர்தல் அறிக்கையில. ஏன் இதை டிஎம்கே வந்து ஆட்சியில் செய்யலாம்ல? புதுசா பிரைவேட் ஸ்கூலுக்கு லைசன்ஸ் கிடையாது, பிரைவேட் ஸ்கூல்ஸ் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும், நிறுத்தப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலுமே சிபிஎஸ்இ சிலபஸ் அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ சிலபஸ் எல்லா குழந்தைகளுக்குமே அங்க கொடுங்க. அங்க கொடுத்தாதான் எல்லாரும் அங்க சேருவாங்க. எல்லாரும் அங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு. பிரைவேட் ஸ்கூல்ல 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கட்டி 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி படிக்கக்கூடிய பள்ளியில பெரும் பொருளாதாரம் வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களுடைய குழந்தைங்க மட்டும் தான் படிக்க முடியுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த எஜுகேஷன் வருதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீ ப்ரீகேஜி எல்கேஜில இருந்தே வந்து எல்லா சிலபஸுமே கொடுத்துட்டாங்க. அவன் ஸ்லோவா அப்படியே இருந்து எல்லாருமே பழகிக்குவான், படிச்சுக்குவான். பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் சின்ன குழந்தைக்கு அங்க என்ன தனி அறிவா இருக்கு? 7 அறிவு இருக்கா? இல்ல இதே 6 அறிவு கொண்ட குழந்தைகள் அதே மனுஷன் தானே அங்கேயும் படிக்கிறான். இல்ல அங்க ஏலியன்ஸ் படிக்கிறாங்க, அங்க ஏலியன்ஸ் வாத்தியார் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பிரைவேட் ஸ்கூல்ல வெறும் 10,000 20,000 30,000 கம்மியான சம்பளம் கொடுத்துட்டு அங்க டீச்சர்ஸ்க்கு நல்ல வேலை வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அவுட்புட் கொடுக்குறாங்க ரிசல்ட். கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு நிறைய சேலரி கொடுத்துட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவுட்புட் நிறைய வாங்க முடியல. ஏன் மக்களே? கடந்த மே மாதம் 2025 மே மாதம் வந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் வந்தப்ப இந்த வருஷம் 12th ஃபெயிலா போன மாணவர்களுக்கு அந்தந்த 12th டீச்சர்ஸ் தான் பொறுப்பேற்கணும். அதுக்கு என்னன்னு வந்து சாயந்தரம் மீட்டிங் போடணும்னு வந்து இந்த வருடத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு அறிவிக்கை கொடுக்குறாரு. அன்னைக்கு சாயந்தரமே வந்துட்டு
இந்த ஆசிரியர் கூட்டணியிலிருந்து அவன் சங்கத்திலிருந்து ஒரு அறிக்கை வர்றான், அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்க முடியாது. நாங்க எப்படி எங்களுக்கு இருக்கிற பணிச்சுமையில ஸ்டூடெண்ட்ஸ் அவன் 12வது ஃபெயிலா போனா நாங்க பொறுப்பேற்கணுமா? எங்களால முடியாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டா உடனே சாயந்தரம் ஆசிரியர் சங்கத்துல இருந்து அறிக்கை கொடுத்தோடனே அதை எதிர்த்து அரசாங்கத்துல இருந்தோ அமைச்சர் இருந்தோ எந்த எதுவும் வரல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்து எந்த நியூஸ் இல்லை, அவங்க ஆபீஸை மூடிட்டு போயிட்டாங்க. என்ன ஆசிரியர் சங்க கூட்டணிக்கு அவ்வளவு பயம்? அரசு பள்ளியில படிச்ச மாணவன் ஃபெயிலா போனா அவன் வாழ்க்கை நாசமா போனா அதுக்கு எவன் பொறுப்பேற்கிறது? ஏன் அவங்கள்ட்ட வேலை வாங்க முடியாது? ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் கம்மியானா அவனோட ஒரு பையன் ஃபெயில் ஆனாக்க அந்த பிரைவேட் ஸ்கூல்ல அந்த டீச்சருக்கு அந்த ஸ்கூல் நிர்வாகம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அழுத்தம் கொடுக்குறாங்க, எவ்வளவு இது பண்றாங்க. ஏங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் போறானோ இல்லையோ டீச்சர் கம்பல்சரி போறாங்க, எல்லாருமே தெரியுங்களா? பிரைவேட் ஸ்கூல்ல சண்டே கிளாஸ்க்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு ஈவினிங் டியூஷனுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சருக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட் படிக்கணுங்கிறதுக்காக ஸ்கூல்ல கம்பல் பண்ணி டீச்சர்ஸையும் வர சொல்றாங்க. சண்டேஸ் கிளாஸும் நடக்குது வித்தவுட் லீவ். அந்த 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வித்தவுட் லீவ்ல ரெகுலர் கிளாஸ் நடக்குது மக்கள். இதுக்கெல்லாம் கொடுமை இல்லை. ஸோ இதை வந்து ஏன் வந்துட்டு நீங்க வந்து அரசு பள்ளியில செய்ய முடியாது? ஸோ அரசாங்க ஸ்கூல்ல வந்துட்டு சிபிஎஸ்சி சிலபஸ், மெட்ரிகுலேஷன் சிலபஸ், இன்டர்நேஷனல் சிலபஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லே கொண்டு வரணும். பிரைவேட் ஸ்கூல் முற்றிலும் ஒழிக்கப்படணும். பிரைவேட் ஸ்கூல் முற்றிலும் ஒழிக்கப்படணும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் முற்றிலும் ஒழிக்கப்படணும். மக்களே, இந்த வந்து மருத்துவமும் கல்வியும் ஒழுங்கா வந்துட்டாலே இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவான்? நல்லா படிக்கிறான், அவனுக்கு வந்துட்டு நல்லா உடம்பு சரியான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்றாங்க அப்படின்னாக்க நல்லா படிக்கிறானாக்கா அவனுக்கு வந்துட்டு தேவையில்லாத செலவாகாது. அப்ப அவன் அடுத்து வந்துட்டு சம்பாதிக்கிற காசை சேர்த்து வச்சு அவனே நல்லா வாழ்ந்துக்குவான். அடுத்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்படிங்கும் போது வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இலவசமே தேவைப்படாது. இது ரெண்டுக்கும் அடுத்து என்ன பண்ணணும்? விவசாயம் பாதுகாக்கப்படணும். விவசாயம் பாதுகாக்கப்படணும். விவசாயத்துக்கு தேவையான முக்கியமான வழிகள் செய்யணும். நாடு பூரா மழை பெஞ்சு டெய்லியும் வந்து மேட்டூர் அணையில இருந்து, ஆந்திராவில இருந்து, கர்நாடகால இருந்து வரக்கூடிய தண்ணி நிறைய உபரி நீர் வந்து அது வந்து அணையில இவ்வளவு போகுது. தண்ணி பூரா எங்க போகுது? டெய்லியும் கரையோர மக்கள் எச்சரிக்கைங்கிற உள்ள தண்ணி பூரா எங்க போகுது? ஏன் அதை வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய குளங்களுக்கு கொண்டு போய் சேமிப்பு பண்ணி அதை பயன்படுத்தி விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியல. அப்படியே இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மலைகள், இந்த சீற்றங்கள் எல்லாம் தாண்டி நெற்பயிர்கள் வளர்ந்து வந்தாலுமே கடைசி நேரத்தில் மழை பெய்தா அதையும் தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய நெற்பயிர்களை அறுத்து விவசாயிகள் கொண்டுட்டு போய் கொடுத்தாலும் அந்த நெற்சேமிப்பு கிடங்குகள்ல அந்த மூட்டைகளை ஒழுங்குமுறையா அடுக்கி வைக்கிறதுக்கு ஒழுங்கான மூடாக்கு போட்ட நெல் சேமிப்பு கிடங்கு இல்லை. அங்க போய் அவங்க வந்து அடுக்கி வச்சிருக்கக்கூடிய மூட்டைகள், ஆயிரக்கணக்கான மூட்டைகள் திடீர்னு பெய்யுற மழையில நனைஞ்சு ஊறி அந்த நெல் மூட்டைகள் முளைத்து வீணா போகுது. இது எவ்வளவு வேதனை மக்கள்! எத்தனை பேருடைய உழைப்பு நாசமா நக்கிட்டு போகுது. விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பயிரை வந்துட்டு அவன் வந்து விளைவிச்சு எவ்வளவு நாள் வந்துட்டு அந்த விவசாயத்துக்கு நைட்ல தண்ணி பாய்ச்ச போன விவசாயிகள் எத்தனையோ பேர் வந்து பாம்பு கடிச்சு தெரியாம மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் குடும்பங்கள் அதுல வந்து எவ்வளவு பெரிய மோசமான இழப்பு இழந்திருக்கு தெரியுமா? அதையும் தாண்டி அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அந்த விவசாயி வந்துட்டு அந்த திடீர்னு ஏற்படக்கூடிய மழை புயல்னால பயிர் சாஞ்சிச்சுனாக்க அது வந்துட்டு அவன் வீட்டுல இலை விழுந்த மாதிரி அந்த விவசாயத்துல நெல் தொங்கி தண்ணியில மூழ்கி போகும்போது அவன் அழுகுறது நியூஸ்ல பாக்குற நமக்கே அவ்வளவு வேதனையா இருக்கும் மக்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த நெல்லை மக்கள் பயன்பாட்டுக்கு சரியா போகாம அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அதை ஒரு சரியான ஒரு சேமிப்பு கிடங்கு, ஒரு மூடாக்கு போட்டு ஒரு சேமிப்பு கிடங்கு பண்ண முடியாது. ஒரு தரை இல்லாம ஒரு உயரமான ஒரு குடவுன் அமைச்சு ஒரு குடவுனுக்குள்ளார நெல் சேமிப்பு பயன்படுத்தக்கூடாது. ஓப்பன் வெளியில தரையா மண் தரையில வச்சிருந்து மழை பெஞ்சு மழையில எது வீணா போகுது. ஸோ இது வந்து மக்களுடைய அடிப்படை தேவை என்ன? விவசாயம் பாதுகாக்கப்படணும். அனைவருக்கும் மருத்துவம் வந்துட்டு ஒழுங்கான மருத்துவம் கொண்டுட்டு வரணும். தனியார் மருத்துவமனைகள் முற்றிலும் மூடப்படணும். அரசு மருத்துவ முறையில் அனைத்து விதமான உயர்தர மருத்துவங்கள் அனைத்தும் அனைவருக்கும் வழங்கப்படணும். தரமான கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி சிலபஸ், மெட்ரிக் சிலபஸ் எல்லாமே கொண்டுட்டு வரணும். பிரைவேட் ஸ்கூல் முற்றிலும் வந்து முடக்கப்படணும். ஸோ இது அடிப்படையில் கிடைச்சாலே எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த 3 அறிக்கைகளை சொல்றதுக்கு எந்த கட்சிகளாலும் தயாரா இருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லா கட்சிக்காரனும் எல்லாருக்கிட்டையுமே வந்து பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்காங்க, எல்லாமே நடத்துறாங்க. ஏன் நம்ம தாவேக்கா விஜய் வந்துட்டு அவரே ஸ்கூல் வச்சிருக்காரு, அவரு ஸ்கூல் நடத்துறாரு. ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல நிப்பாட்டுங்க? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு நிச்சயம் வந்துட்டு 5 வருடங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு எப்படி தேர்தல் நடக்கிறதோ அந்த தேர்தலில் நிச்சயம் வந்து ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டுமே மக்களுக்கு வந்துட்டு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க அது ஒரு பிசினஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களுமே மத்தியில் ஆளும் பிஜேபியா இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருக்கும் காங்கிரஸா இருக்கட்டும்,
மாநில அரசுகளா இருக்கட்டும், எல்லா அரசியல்வாதிகளுமே அரசியலை அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பாகவும் அவர்களுக்கான ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பிசினஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அரசு நலத்திட்டம் ஒண்ணு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துறாங்கன்னா அந்த நலத்திட்டத்தினால முதல் பயனாளி யாருனாக்க அந்த நலத்திட்டங்களை அறிவிக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை சார்ந்த மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் அந்த கான்ட்ராக்ட்காரர்களும் தான். நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்றாங்க அப்படின்னாக்க அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 100%ல ஒரு 30-35% மட்டுமே அந்த ப்ராஜெக்டுக்கான செலவு ஆகுது. மீதி 65 to 70% வந்து அவர்கள் வந்துட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வந்து போகுது மக்கள். 100 கோடிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நலத்திட்டம் அறிவிக்கிறாங்கன்னா அந்த 100 கோடியில ஒரு 30 கோடி 35 கோடி மட்டும்தான் அவங்க செயல்படுத்துறாங்க, செலவு பண்றாங்க. மீதி 65 முதல் 70 கோடி ரூபாயை வந்துட்டு அந்த திட்டங்களுக்கான மந்திரிகளும் அந்த இதுக்கான அரசு ஊழியர்களும் கான்ட்ராக்டாரர்களும் பங்கு போட்டுக்கிறாங்க. இதுதான் நடக்குது, இதுதான் செயல்பாடா இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், இதுல இருந்து மாறணும். முழு பணமும் மக்களுக்கு கிடைக்கணும், முழு நிதியும் வந்து மக்களுக்கு செலவு செஞ்சா வந்து தமிழகம் வந்துட்டு இன்னும் இந்தியா வந்து இன்னமும் வந்துட்டு பொருளாதார மேலும் முன்னேறலாம். எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கும் மக்களுக்கு. ஸோ அதை வந்து சரியா செயல்படுத்தணும். கொள்ளை அடிக்காம மக்களுடைய பணம் முழுமையா மக்களுக்கு பயன்படுத்தப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல அரசாங்கம் வரணும். ஒரு நல்ல அரசாங்கம் வரணும் அப்படின்னாக்க இந்த அரசியல அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவங்க வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு வருமானம் ஈட்டும் பொறுப்பாக பார்க்க கூடாது. அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு சம்பளம் இருக்கு. முதலமைச்சருக்கு ஒரு சம்பளம் இருக்கு, மினிஸ்டருக்கு ஒரு சம்பளம் இருக்கு, எம்எல்ஏக்கு ஒரு சம்பளம் இருக்கு, கவுன்சிலருக்கு ஒரு சம்பளம் இருக்கு. அந்த சம்பளம் அந்த வருமானத்துல அவங்க வாழ்ந்தா போதும்னு சொல்லி நினைக்கணும். தனியா வந்து ஜெட் விமானம் வச்சுக்கணும், தனியா வந்துட்டு தனி தீவு வச்சுக்கணும், தனி நாடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாக்க அவங்க இந்த மக்கள் சேவை செய்யக்கூடிய இந்த பொது வேலைகளுக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த தலைமை பொறுப்புகளுக்கு வரும்போதுதான் நாட்டுக்கு நல்லது நடக்கும் மக்கள். அதை விட்டு வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு லாபம் ஈட்டும் வேலையா வந்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த முதலமைச்சர் பதவிக்கோ எம்எல்ஏ பதவிக்கோ அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா நாடும் நாட்டு மக்களும் நிச்சயம் இன்னும் மேலும் நாசமா தான் போவாங்க மக்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே, அனைத்து திராவிட கட்சிகளா இருக்கட்டும், நம்ம பிஜேபி போன்ற மற்ற கட்சிகளா இருக்கட்டும், நாம் தமிழர் சீமானனாக இருக்கட்டும், எல்லாருமே எல்லா கட்சியினருமே வந்துட்டு அவர்களுடைய பிழைப்பிற்காக மட்டுமே கட்சி நடத்துவது போலதான் இருக்கு. மக்களுக்காக கட்சி நடத்துறாங்களா, செயல்படுறாங்களான்னா கேள்விக்குறியாதான் இருக்கு மக்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்கள் வந்துட்டு எதிர்வரும் காலத்துல யாருக்கு ஓட்டு போடுறதுன்னே தெரியாம இருக்காங்க, தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் முதற்கொண்டு எல்லாருமே இத்தனை ஆண்டு காலமாக நம்ம தமிழகத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஓட்டி போட்டவங்க, பரம்பரையாக இரு கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டவங்க, இந்த மாதிரி தான் வந்துட்டு பெரும்பாலானோர் திமுக அல்லது அதிமுக சார்ந்ததா இருக்காங்க. 2 பேர்ல யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு கடைசியில வந்துட்டு யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாங்கிட்டு வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னா நான் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன், நீ ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன், வாங்கின காசுக்கு நம்ம வந்துட்டு நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறவங்க தான் அதிகம். யாருக்கு ஓட்டு போடுறதே தெரியாம குழம்பி போயிருக்கும். ஏன்னா 2 பேருமே இரு கட்சிக்காரர்களுமே வந்துட்டு தராசுல நிறுத்தினோம்னாக்க 2 பேருமே சமமான இடையில தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரா இந்த நாட்டை மீட்போம், கட்சியை மீட்போம், தமிழ்நாட்டு மக்களை காப்போம் சொல்லி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஊருக்கும் ஒரு மினி பஸ் எடுத்துட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இன்னைக்கு இதை செயல்படுத்தினார்களா, அதை செயல்படுத்தினார்களா, அதை செய்தார்களா, பண்ணார்களான்னு. இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஏன் அந்த நலத்திட்டங்களை அவர் செஞ்சிருக்க கூடாது? நாளைக்கு நான் வந்தோடனே கழட்டிடுவேன்னு சொல்றவர் ஏன் இத்தனை வருஷமா இருந்தப்ப ஏன் கழட்டல? பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? இன்னைக்கு வந்துட்டு தளபதி வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு எல்லாம் ஓரணியில் இணைவோம் அப்படின்னு சொல்லி சிஎம் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஏங்க கொஞ்சம் கூட சங்கடமா இல்லைங்களா? தாத்தா காலத்துல இருந்து சிஎம்மா இருந்தவர், சிஎம் மகன் இத்தனை வருஷமா இருந்தவர் போய் அவன்கிட்ட எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கலாமா? வெக்கமா இருக்க வேண்டாமா? யார்கிட்டயே ஓட்டு போடுன்னு கேட்கலாமா? நம்ம செஞ்ச செயல் நல்லா இருந்தா நமக்கு தாங்க ஓட்டு. நம்ம தான் கேன்வாஸே போகக்கூடாதுங்க. எடப்பாடி போறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு.
எடப்பாடி வந்துட்டு திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா வாழ்வு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கொஞ்ச நாளா வந்துட்டு இடைக்கால முதலமைச்சராக இருந்து அடுத்து பதவி போய் இப்ப திருப்பி அடுத்து எப்படியாவது சிஎம் ஆகணும்னு சொல்லி அவரு வந்து இடைக்கால சிஎம்மா இருக்கும்போது கூட அவருக்கு சிஎம்மா இருக்கிறதுக்கு நாற்காலியை காப்பாத்தின ஓபிஎஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு கழட்டி விட்டுட்டு பிம்பிளிக்கு பிஆர்பின்னு ஏமாத்திட்டு ஏமாத்துறதுனுடைய ஒட்டுமொத்த உருவம் அப்படின்னாக்க ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க இன்னைக்கு வாழும் காலத்துல டக்குன்னு யோசிக்காம எடப்பாடின்னு சொல்லலாம். அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவர் இன்னைக்கு திரும்பி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவர் ஏதோ சொல்றாரு, போறாரு, வராரு, கேன்வாஸ் பண்றாரு. நம்ம சிஎம் போய் வார்த்தையா ஓட்டு கேட்கிற ஒரு நிலைமை வரலாமா? அதை நினைச்சாலே ரொம்ப சங்கடமா இருக்கு மக்கள். இவர் ஒண்ணு பழசெல்லாம் ஒன்றுவோம். இந்த 5 வருஷத்துல இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பீரியட்ல இவர் வந்துட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தி இருந்தாருனாக்க இவர் யார்ட்டையுமே ஓட்டு கேட்க வேண்டியதே இல்லை. அவங்களுக்கே தெரியும் நம்மளுக்கான நல்லது இவ்வளவு செஞ்சிருக்காருன்னா இன்னும் அடுத்து வரும் காலத்துல இவரே சிஎம் வந்தா என்ன இவ்வளவு நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மக்களே நினைப்பாங்க, எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. இவர் இன்னைக்கு போய் ஓட்டு கேட்கறது நினைச்சா அதுவும் இதாக தான் இருக்கு. இன்னொரு பக்கத்து நம்ம பிஜேபி கட்சியில இந்த ஏடிஎம்கே கூட கூட்டணி சேரணுங்கிறதுக்காக நல்லா வந்து ஸ்ட்ராட்டஜி பேசிட்டு இருந்த அண்ணாமலை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சு அவரை நாளைக்கு ஒரு கவர்னர் ஆக்கி வேற மாநிலத்துக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா இப்ப பேச விட்டோம்னா ஏடிஎம்கே கூட கூட்டு சேர முடியாது. எதிர்வரும் தமிழக அரசியலுக்கு பிஜேபி கால் ஒன்றுனாக்க ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளினுடைய கூட்டணி வேணும், அதுக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணி வேணும் அப்படின்னு பிஜேபியினோட ஒரு கணக்கு பண்ணி ஏடிஎம்கே அண்ணாமலை இருந்தா நமக்கு செட் ஆகுது, அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப பேசுறாப்ல, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வாய் திறமை படைத்த ஆள் இல்லை, எல்லாம் கோமாளிகளா தான் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அண்ணாமலை இருந்தா எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி மேலிடத்துல பேசி அண்ணாமலை ஆஃப் பண்ணி வச்சு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்துச்சு. நயினார் நாகேந்திரனுக்கு அப்படியே சைலண்டா வச்சு காய் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது தமிழக மக்கள் நம்ம யாருக்கு தான் ஓட்டு போட முடியும்? இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது இன்னைக்கு விஜயினோட வருகை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் தமிழக மக்கள் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்த மக்கள் தேமுதிக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் செத்ததுக்கு அப்புறம் செத்த அன்னைக்கு இளவுக்கு வந்து அத்தனை பேரும் சொன்னான் அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இல்ல, அவரு மாதிரி ஒரு உத்தம இல்ல, அவரு வந்து அவ்வளவு நல்லவரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு பொம்பளைங்க ட்ரெஸ் மாத்தோம்னா கூட அவர் திருப்பி நின்று முதுகு பக்கமா துணியை பிடிச்சிக்குவாரு, நாங்க அங்கிட்டு நின்று ட்ரெஸ் மாத்தோம்னு சொல்லி வந்த ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணவங்க சொன்னாங்க. இது மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உண்டா, வாழ்ந்தது உண்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சோறு போட்டாரு, நல்ல மனுஷன், அவருலாம் ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கணும். ஏன்டா இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கூட வந்து வேலை செஞ்சா உங்களுக்கு தானே தெரியும். அவர் அன்னைக்கு அரசியல் கட்சிக்கு ஆரம்பிச்ச அன்னைக்கு நீங்க எல்லாம் எங்க போனீங்க? அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு வந்து நீங்க எல்லாருமே இவர் நல்லவர், இவர் கூட நாங்க நிக்கிறோம், எங்களோட ஓட்டு இவருக்கு தான் மக்களே, நீங்களும் வந்து இதான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவருக்கு இதான் பிரச்சாரம் பண்ணிருக்கணும்ல. அவரை பத்தி நல்லதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் சொல்லி என்ன வெங்காயத்துக்கு பிரயோஜனம்? ஒரு வெங்காயத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க அதுக்கு மேல நம்ம அது விமர்சனம், அது கட்சிக்காரங்களுக்கே தெரியும். அது வந்து அவ்வளவுதான், அது வந்து பயனில்லாத ஒன்னாகி போச்சு. அவர்களுடைய பேச்சும் செயல்பாடுகள் அத்தனையுமே அது வேஸ்ட் தான். புரட்சி கலைஞர் இருந்திருந்தால் மட்டுமே அவருக்கு மட்டுமே மரியாதை. அவர் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் ஒரு நல்ல ஒரு அரசியல் நம்ம பார்த்திருந்திருப்போம், அரசியல் மாற்றங்களை பார்த்திருந்திருப்போம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இருந்தா இன்றைய சிஎம் ஆகி இருந்திருக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறிதான் கண்டிப்பாக. ஏன்னா எவனுமே சொல்லாட்டி கூட அவருடைய உடல்நிலை நல்லா இருந்திருந்தாக்க அவர் நல்லபடியா வந்திருப்பாரு, கண்டிப்பா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து மாற்று அரசியல் மாற்று தலைவருக்கு வாய்ப்பு இல்லாத நேரத்துல விஜய் நம்ம எதிர்நோக்கி வந்தா நல்லதுதான். ஏன்னா மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், நான் பேசினதே திருப்பி பேசினாலும் பரவாயில்ல. அரசியல்வாதிகள் இருந்து நமக்கு மக்களுக்கு தேவையானது என்னென்ன? அடிப்படை தேவை மருத்துவம். அரசு மருத்துவமனையில் அனைத்து விதமான உயர்தர மருத்துவம், தனியார் மருத்துவமனைகள் முற்றிலும் முடக்கப்படணும். அரசு மருத்துவமனையில வேலை செய்யறவங்க தனியார் மருத்துவமனை நடத்தக்கூடாது. அரசு மருத்துவமனையில் அனைத்து விதமான உயர்தர மருத்துவம் நடக்கணும். தனியார் மருத்துவமனைகள் சீல் வைக்கப்படணும், முடக்கப்படணும். 1. 2வது, அரசு பள்ளிகளில் உயர்தர கல்வி, சிபிஎஸ்இ, ஐசிசி சிலபஸ், மெட்ரிக் சிலபஸ் எல்லா விதமான கல்விகளும் அரசு ஸ்கூல்ல இருக்க சொல்லிக் கொடுக்கணும், முற்றிலும் இலவசமா. பிரைவேட் ஸ்கூல்ஸ் அனைத்தும் முடக்கப்படணும், சீல் வைக்கப்படணும், அது செய்யப்படணும். 3வதாக விவசாயம் பாதுகாக்கப்படணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கெல்லாம் ஒரு தரமான குடோன் அமைக்கணும், விவசாயம் பாதுகாக்கப்படணும், விவசாயம் சார்ந்த அனைத்து துறைகளும் பாதுகாக்கப்படணும், அதுக்கு வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும். 4வதாக குற்றங்களுக்கு பாலியல் வன்கொடுமை போன்ற கொலை குற்றங்கள் போன்ற அனைத்து விதமான கொலை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை போன்ற அனைத்து விதமான கடுமையான குற்றங்கள் உறுதி செய்யப்படும் வகையில், குற்றவாளி என உறுதி செய்யப்படும் வகையில் அவனுக்கு
ஜாமீனின்றி நிபந்தனையின்றி மரண தண்டனை நிச்சயம் வழங்கப்படும் என்கின்ற இது போன்ற வாக்குறுதிகள், இது போன்ற சட்டங்களில் நிறைவேற்றப்படும், கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் சொன்னாங்கன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போகவே தேவையில்லை. இது போன்ற இதை நம்ம தாவேகா விஜய் அவர்களும் சொல்லுவார், இது போன்ற உறுதியை நமக்கும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிதான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுடைய தேவை தானே, எனக்கு நல்ல சோறு வேணும், நல்ல கல்வி வேணும், நல்ல மருத்துவம் வேணும், பாதுகாப்பான சூழ்நிலை வேணும். இதை எதிர்பார்க்கறாங்க தான் மக்கள். இதை விஜய் சொல்றாரா? இதை விட்டுட்டு இதை சொல்லித்தரதுக்கு இவருக்கு வந்துட்டு இவரும் வந்துட்டு திமுக ஏடிஎம்கே போல நார்த் இந்தியாவுல வந்து பிரசாந்த் கிஷோர் போன தடவை வந்துட்டு டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் தானே வந்துட்டு கம்பெனி அலைன்ஸ் பண்ணி அவர் ஜெயிக்க வச்சாரு. அதே பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்து இப்ப ஒரு தாவேகா விஜய் ஏன் வச்சிருக்கணும்? ஏன் இவருக்கு சொந்தமா சுய புத்தி இல்லையா, மூளை இல்லையா? இவர் ஏன் வந்துட்டு அவனை நார்த் இந்தியாக்காரனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுட்டு இவரு கட்சி நடத்துறதுக்கு அவன் சொல்லி கொடுக்குறான்? ஏங்க இந்த 4 விஷயம் நலத்திட்டங்கள் இருந்தா போதுங்க. இதை நான் சொல்றேன்னு சொல்லி நான் போய் சிஎம் கேண்டிடேட் நிக்கிறேன், நான் நிக்க முடியுமா? என் பின்னாடி எவன் வருவான்? எனக்கு 4 ஓட்டு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. இதே விஜய்னாக்க அவர் இந்த மாதிரி கிளாரிட்டியா சொன்னார்னா போதும், இதுக்கு வந்து மாநாட்டை போட்டு இத்தனை கும்பல் கூட்டி இதனால வந்துட்டு அங்க ஒரு பெரும் பொருளாதார செலவு இதெல்லாம் ஏற்படுத்த தேவையில்லை. மக்கள் விஜய் அவர்களாவது இது போன்ற முக்கியமான விஷயங்களை மட்டும் சொன்னார்களே போதும். இதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை, மற்ற அரசியல் கார்பரேட் கம்பெனிஸ் தேவையில்லை. இவருக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நின்று ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவர் இது மாதிரி விஷயத்தை இந்த திட்டங்களை மட்டும் சொல்லி சோசியல் மீடியால போட்டாருனாலே போதும். மக்களே கூட்டமே கூட்ட வேணாம், எங்கேயும் போக வேணாம். எலெக்ஷன் டைம்ல நில்லுங்க, நீங்க வந்துட்டு எலெக்ஷன்ல நீங்க வந்துட்டு என்னது நாமினேஷன் வந்து தாக்கல் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருடைய ஓட்டும் நிச்சயமா விழுவும் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. இதை விஜய் அவர்கள் வந்து செய்யணும் இல்ல, தற்போதைய சிஎம் அவர்கள் வந்துட்டு இந்த திட்டங்களை அறிவிச்சாலே அவருக்கு தான் ஓட்டு. அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். நாளைக்கு அவர் பையன் உதயநிதி, இன்பநிதி வாரிசு வந்தாலும் எல்லாரும் முதலமைச்சர். கண்டிப்பா இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு தேவை யாரோ ஒருத்தர். ஏங்க அது வந்து ஒரு பொறுப்பு, அது ஒரு வேலைங்க. முதலமைச்சருங்கிறது ஒரு வேலை, மினிஸ்டருங்கிறது ஒரு வேலைங்க. அந்த வேலை எல்லாராலையும் செய்ய அலையணும், அதுக்கு தகுந்த வேலை இருக்கு. ஏங்க கவர்மெண்ட்ல சும்மா சம்பளம் கொடுப்பானா? முதலமைச்சருக்கு ஒரு 2 லட்சம் ரூபா 2 லட்சம் சம்பளம்னா சும்மாவா? நீ அந்த வேலையை செய்யணும், மக்களுக்கான நிலத்தை எல்லாத்தையும் பார்க்கணும், செய்யணும். உனக்கு 5-6 IASல இருந்து பிஏ கொடுத்துருக்கானா சும்மாவா? ஸோ அப்படிங்கும்போது யார் வேணா முதலமைச்சரா இருந்துக்கோங்க. விஜய் வரட்டும், யார் வேணா ஆகட்டும். அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு உங்களுக்கான ஒரு பதவியை அப்படியே வாழ்நாள்ல நான் சிஎம் ஆயிரணும், அந்த லிஸ்ட்ல என் பேர் வரணும், நாளைக்கு நான் போயிட்டாலும் இவர் அறிவிச்சாருன்னு இந்த பேர் வரணும்னு சொல்லி அதுக்காக செஞ்சு தொலைக்காதீங்க தயவு செஞ்சு. இது வந்துட்டு நலத்திட்டம் நல்லது மக்கள். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி நலத்திட்டங்களை சொன்னா இவ்வளவு பெரிய கும்பலும் கூட்டமும் தேவையில்லை. விஜய் அவர்கள் இன்னைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுனால அங்க பாத்தீங்கன்னாக்க விஜய் அவர்கள் இந்த ஆகஸ்ட் 21 இன்னைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டு திட்டத்தை சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலு, அரசு ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருக்காங்க மக்கள். இன்னைக்கு இவருடைய மாநாடு நடக்கிறதுனால சுற்று வட்டார இருக்க ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் லீவ். அங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு டிராபிக் டிஸ்டர்பன்ஸ். மக்கள் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஆகஸ்ட் 21 இன்னைக்கு காலையில அங்க மாநாட்டில் கலந்துகிட்ட ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. அவர் பொழைச்சிட்டாரா இருக்காருன்னு தெரியல. நேற்று ஒருத்தர் வந்து பேனர் வைக்கிறேன்னு செத்து போயிருக்காப்ல விருதுநகர்ல. ஸோ இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு தான் தெரியும் அங்க மாநாட்டுக்கு வந்தவன் போனவன் எத்தனை பேர் எதனால செத்தானு. அடிக்கிற வெயில்ல மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிக்க போற மாநாடுக்கு காலையில இருந்து வெயில்ல உட்காந்துருக்காங்களே போய் நேத்துல இருந்து படுத்திருக்காங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாரும் இவ்வளவு கும்பல் போகணும்? பெரும் கும்பல் கூடுற இடத்துல இவ்வளவு கும்பல்கள் போய் ஏன் அப்படி சாவுறீங்க? அவர் கட்சி நடத்துறாரு, அவர் இது பண்றாருனாக்க அவருடைய கட்சி பொறுப்பாளர்கள் முக்கியமான ஆள்கள் கிட்ட ஒரு வர சொல்லி அவங்கள்ட்ட அவருடைய நலத்திட்டங்களை சொல்லி இதை கொண்டு போய் சேருங்க, கும்பல் அலைய விடாதீங்கன்னு சொல்லி சொன்னா பத்தாதா? அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கும் வந்துட்டு எல்லா மாவட்டத்துக்கும் போய் அவர் பிரச்சாரம் போய் பண்ணா பத்தாதா? இப்படி மாநாடு கூட்டுறேன்னு சொல்லி மற்ற கட்சிகளை போல கட் அவுட் வைக்கிறதும் பேனர் வைக்கிறதும் கும்பல் கூட்டுறதும் எதுக்கு? 100 அடி உயரத்துல நேற்று வைக்கப்பட்ட கம்பம் சாஞ்சிச்சுன்னு சொல்லி இன்னைக்கு சின்னதா வந்து 40 அடி கம்பம் வச்சு முன்னாடி இன்னைக்கு வேற வழியெல்லாம் கொடியேற்ற போறாங்க. ஏன் அது பத்தாதா? எதுக்கு இந்த தேவையில்லாத விளம்பரம், தேவையில்லாத பிரம்மாண்டம், தேவையில்லாத ஆசை? ஒரு பெரிய கட்சிக்காரர் வந்து மற்ற அரசியல் கட்சிக்காரர்கள் போல நீங்களும் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் தாவேகா விஜய் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னைக்கு சோசியல் மீடியா டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய கொள்கைகளையும் நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் சொன்னீங்கன்னா போதும், நிச்சயம் நீங்க தான் முதல்வர். தயவு செஞ்சு மக்களுக்கு என்ன தேவை? மருத்துவம், கல்வி, நல்ல விவசாயம், வேலைவாய்ப்பு, பாதுகாப்பான சூழ்நிலை, இதைக்கு உறுதி செய்யுங்கள். இதனை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். நீங்கள் அடுத்த மாநாடும் போட தேவையில்லை, எந்த பொதுக்கூட்டமும் கூட்ட தேவையில்லை. உங்களுடைய கொள்கையில தேர்தல் அறிக்கையில இந்த வாக்குறுதிகள் இருந்தால் போதுமானது. நிச்சயம் நீங்கள் முதல்வர் ஆகலாம்.
நீங்களும் ஆகலாம் முதல்வர். அதற்கு எங்களுக்கு தேவை இந்த 5 அனைத்து மருத்துவமும் அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவ முடக்கப்படணும். அனைத்து கல்விகளும் அரசு பள்ளியில், தனியார் கல்லூரிகள் முடக்கப்படணும். விவசாயம் பாதுகாக்கப்படணும். கடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள், மரண தண்டனைகள் வழங்கப்படணும். சோ இந்த பாதுகாப்பான சூழ்நிலை, சோ இதை உருவாக்கி கொடுத்தால் போதும். நீங்களும் முதலமைச்சர். ஓகே மக்களே, இதுதான் நான் கேட்கிறேன். நான் பேசின விஷயம் கரெக்டா இருந்தா தயவு செஞ்சு இது நம்மளுடைய அரசியல்வாதிகள் அனைவரும் காதுகளையும் எட்டும் வரையில் இந்த வீடியோவை பகிருங்கள். இது உங்கள் அனைவரையும் ஆதங்கத்தையும் என் மனதில் இருந்த குமுறல்களையும் நான் கொட்டியிருக்கேன். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் மோகன்ராஜ். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you and love you all.